ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அமுதவிதாஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்னைக்கு மேகி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தெரியும். அதை சும்மா ஏன் சாப்பிடலாம், கொஞ்சம் காயோட சேர்த்து சாப்பிடலாமே. அதுக்கு நான் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே நம்ம அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா, அது உள்ளவே கொடுத்துருப்பாங்க, அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினோன்னா வேக வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியும் சேர்த்துக்கலாம். என்ன பேக்கெட் வச்சுருக்கிறோமோ அதுவும் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் பேக்கெட்டு எல்லாம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்ன்றது ஒரு 4 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் வச்சுருக்கிற இன்னும் பேக்கெட்ஸ் எல்லாம் அதில் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட மல்லித்தழை போட்டிங்கன்னா இன்னும் தூக்கலாக இருக்கும், சாப்பிட நல்லா கமகமான வாசனையோடு சாப்பிட்லாம். அதோட பசங்களுக்கு சும்மா வெறுமனே கொடுக்குறது அவசரத்துக்கு கண்டிப்பாக நம்ம செய்வோம் எல்லார் வீட்லையும். கொஞ்சம் வீட்டில் இருக்கிற காய்கறி சேர்த்து கொடுக்கலாமே, ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ரொம்பவே டேஸ்டியான யம்மியான மேகி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.